ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களில் தங்கள் 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து இந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் என்ற திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இக்குழந்தைகள் பள்ளி படிப்பு வரை இடைநிற்றல் இன்றி அவர்கள் கல்வியை தொடர 18 வயது வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அறிவிப்புக்கு இணங்க 2 பெற்றோரையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோர் இறந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவர்களின் 18 வரையிலான மாதாந்திர உதவித்தொகை அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரும் முகாமில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமில் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்கள் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற கீழ்கண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆதரவற்ற குழந்தைகள் பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் குழந்தையை கைவிட்டு சென்று இருப்பின், ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறன் தன்மை கொண்டவராக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் அவங்க விண்ணப்பிக்கலாம். ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்தால் இந்த குழந்தைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னா, குடும்ப அட்டை நகல் தேவைப்படும், குழந்தையின் ஆதார் அட்டை நகல் தேவைப்படும், குழந்தையின் வயது சான்று, பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்படும். அதே போல் குழந்தையின் வங்கி கணக்கு புத்தக நகல் தேவைப்படும். மேலே குறிப்பிட்ட ஆவணங்களுடன் அன்பு கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெற அவரவர் மாவட்டங்களில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நீங்கள் மனு கொடுத்து அப்ளை பண்ணலாம். அல்லது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோரிடமும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழே விண்ணப்பம் செஞ்சுக்கோங்க. நன்றி.